இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அத்திவரதர் குளத்தில் இருந்து எடுக்கப்பட்டு சயன மற்றும் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பார். கடைசியாக 2019ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி எழுந்தருளி 48 நாட்கள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் போலவே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோயிலிலும் அத்திவரதர் தரிசனம் அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கும்பகோணம் பிரம்மன் கோயில் தெருவில் சௌராஷ்டிர தர்ம பரிபாலன கமிட்டி நிர்வாகத்தால் 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரதராஜ பெருமாள் வேத நாராயண பெருமாள் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் அத்திமரத்தினால் உருவாக்கப்பட்ட அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். 1915ஆம் ஆண்டில் பாதாள அறையில் இருந்து அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதன் பிறகு 98 ஆண்டுகளுக்கு பின் 2013இல் அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் அத்திவரதர் அருள் பாலிப்பார் என கோயில் நிர்வாகம் அறிவித்தது. அதற்காக நேற்று இரவு 1.5 அடி உயரம் கொண்டு அத்திமரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதர் பாதாள அறையில் இருந்து எடுத்து வரப்பட்டு தைலக்காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோயில் மண்டபத்தில் வைக்கப்பட்டது. இன்று காலை 8 மணி முதல் அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அத்திவரதரை தரிசிக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கும்பகோணத்திற்கு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கும்பகோணத்திற்கு வர துவங்கியுள்ளனர். வரும் 10ஆம் தேதி வரை தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் அத்திவரதர் அருள் பாலிப்பார். விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை ஆகியவை நடக்கும் என சௌராஷ்டிர தர்ம பரிபாலன கமிட்டி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.